இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். காலையிலருந்து ஒரு பாட்டு மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆனா, அந்த பாட்டுக்கும் இந்த போஸ்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா, எனக்கு ஏன் அந்த பாட்டு ஓடுது அப்படின்னு தெரியல. ஜனநாயகன் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போறதா சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஒரு மூவி அப்படின்னாலே எல்லா ரசிகர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரெய்லர் ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரோமோ ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே பார்த்து 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 ரசிப்பாங்க. எல்லாருமே அப்படிதான். நான் வந்துட்டு ஒரு சிம்பு கன்னியா இருக்கேன். ஒரு சிம்பு ஃபேனா இருக்கேன் அப்டின்னா, அந்த ஒரு மூவி வருது. இல்ல என்னுடைய ஆக்டருடைய நான் ரசிக்கிற ஆக்டருடைய மூவி வருது அப்டின்னும்பொழுது, ஒரு ஒரு விஷயமும் அப்டியே நான் பொறுமையா வெயிட் பண்ணி, காலையில ஈவ்னிங் ரிலீஸ் ஆகுது அப்டின்னா, காலையிலேருந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். இது வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்டின்னு பேசப்படுது. பட் வி காய்ஸ் டோன்ட் நோ மேபி இதுக்கப்புறம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்ல இல்ல அப்புறம் என்ன இல்லாம இருக்கலாம். ஸோ இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால, நெறைய பேர் வந்து லாஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு ஏக்கமாலாம் நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கத்திட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அவருடைய கடைசி படம்ன்றதுனால, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரி வரும்னு தெரியலையே! ஒரே ஆர்வமா இருக்கே! அப்டின்ற மாரி சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ, ஜனநாயகன் வந்துட்டு எத பேஸ் பண்ண ஒரு கத அப்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த நோக்கி போறாரு, பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆறாரு அப்டின்னும்பொழுது, அவரு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் ரிலேட்டடா தான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி எடுக்க போறாரு. இதனுடைய டைரக்டர் வந்துட்டு வினோத் அவர்கள். இது இல்லாம வந்து அந்த இதுல பூஜா ஹெட்ஜ் இருக்காங்க அப்டின்ற மாரி கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம யூசுவலா இப்போ சமீப காலமா ஒரு பெரிய ஆக்டர் இருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய நடைக்கு வந்துட்டு பிஜிஎம் போடுறது, அவங்களுடைய என்ட்ரிக்கு பிஜிஎம் போடுறது, ஒரு ஸ்லோ மூக்கு பிஜிஎம் போடுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு அனிருத் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தான் அனிருத் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இப்போ ரீசென்ட் டேஸா அனிருத் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ஹைப் குடுத்து அதுக்கான வொர்த் இருக்கிறதுனால தான் அப்டி பேசுறோம். ஸோ இந்த மாதிரியான பிஜிஎம்க்கு வந்து அனிருத் மியூசிக் பண்றாரு அப்படின்னும் பொழுது, ஓகே சம்வாட் இட்ஸ் கோயிங் டூ ஹேப்பன் அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா வந்து அரசன் மூவிலே பார்த்திருந்தோம். அந்த பிஜிஎம் எந்த அளவுக்கு குடுத்திருந்தாங்க. அது எவ்ளோ செட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ ஜனநாயகன். அந்த மூவிக்கும் நல்லபடியா பிஜிஎம் குடுப்பாங்க. அண்ட் சில டியூன்ஸுமே வெளில வந்துச்சு அப்படின்ற மாரி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் காலையிலேருந்து அதையே வந்துட்டு நான் மூவ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ, ஒரு ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்றது வந்துட்டு இப்ப அதுவே வந்து ரொம்ப பிளாஸ்ட்டா இருந்துச்சு. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயங்கள் ஜனநாயகன் மூவி வந்தப்பவே நெறைய மக்கள் வந்து இவர் வந்து நமக்காக எடுத்த படம். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிகரா இருக்கும்பொழுது, இப்போ வரைக்கும் நடிகரா தான் இருக்காரு. நடிகரா இருக்கும்பொழுது நெறைய படங்கள் வந்திருக்கு. நெறைய படங்கள வந்து கொண்டாடியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து சமூக ரீதியா பேசப்பட்டுட்டு இருக்கு. எல்லாமே ஓகே. அவர் ஒன்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த படம் வெளிவருது அப்படின்னும்பொழுது, அது எந்த அளவுக்கு பாலிடிக்ஸா இருக்கும், எந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள நடந்திருக்கும், எதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் மூவின்னு நெனைக்கிறேன். ஆமா. ஓகே. ஸோ, இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச ஒரு சில படங்கள்ல அவர் வந்து பொலிட்டிஷியன் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. நெறைய விஷயங்கள் கம்யூனிசம் சார்ந்ததா பேசியிருப்பாரு. நெறைய விஷயங்கள் முன் வச்சிருப்பாரு. அது எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமால்ல, இந்த மாரி தான் நடக்குதுல்ல. அரசியல்னு ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, இந்த மாரிலாம் நடக்குது அப்டின்றத மக்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, இந்த மூவியிலுமே மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்டின்னா, படத்துடைய டைட்டிலே ஜனநாயகன். இந்த மூவியோடைய ஒட்டுமொத்த கருத்தும், ஒட்டுமொத்த டெலிவரும் என்னவா இருக்கும் அப்டின்னா, மக்களுக்கான விஷயங்கள். ஒரு ஜனநாயக நாட்ல என்னென்ன நடக்கணும், இல்ல ஒரு ஜனநாயகன் அப்டின்னும் பொழுது, அவர் வந்து என்னென்ன பண்ணணும், அது வந்து அவருக்கு என்னென்ன பொசிஷன் நடக்குது அந்த இடத்துல, அவர் வந்து அத எப்டி டாக்கிள் பண்றாரு, எப்டி ஹேண்டில் பண்றாரு அப்டின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி ஓட் ரிலேட்டடா ஒரு மூவிலயுமே நெறைய சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் நெறைய விஷயங்கள் ரீசென்ட்டா நடந்த விஷயங்கள் கூட கனெக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மூவிலயுமே ஒரு சில விஷயங்கள் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கணும் விஜய் அப்டின்ற மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் எல்லாமே நடக்கும் அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலுமான விஜய் ரசிகர்கள் யார் அப்டின்னு கேட்டா, ஸ்டார்ட்டிங்ல அந்த ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஒரு படம்லாம் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்த விட அதுக்கப்புறம் இந்த மிட் ஏஜ்ல நெறைய சமுதாயத்துக்கான கருத்துக்கள் சில படங்கள்ல சொல்லியிருப்பாரு. உடனே எடுத்துட்டு வரக்கூடாது. சில படத்தலாம் எடுத்துட்டு வந்து, இதெல்லாம் சமுதாய கணக்கா அப்டின்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. பட் ஸ்டில் சில இடங்கள்ல சொல்லும்பொழுது, யங்ஸ்டர்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, ஒரு வேளை இருக்குமோ அப்டின்ற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அத வந்துட்டு கொண்டு போறாங்க. ஸோ ஜனநாயகன் மூவியுமே டோட்டலா வந்து அத டிபெண்ட் பண்ண ஒரு மூவி தான். அந்த கதைக்களத்த டிபெண்ட் பண்ண ஒரு மூவி தான். அண்ட் கதைக்களம் எப்படி போகும் அப்படின்றது சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். இந்த மாரி தாங்க போகும் அப்படின்னு. ஆனா அதுல எவ்ளோ ட்விஸ்ட் இருக்கு, அதுல எவ்ளோ டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது.
இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் ஸ்டில் கன்ஃப்யூசிங். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இது ஏஐயா? உண்மையா? எடிட்டா? அப்டின்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நடக்குது. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ஒரு சில விஷயங்கள, ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஓகே இதுதான் உண்மை போல. இது படத்தோட இது போல அப்டின்ற மாரி நெனச்சுட்டு நான் வெளில வந்துட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா, "ஏங்க ஏஐங்க இது வந்து உண்மைலாம் கிடையாது" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன ஒரு மனநிலையில இருந்தேன் அப்டின்னா, இது உண்மை அப்டின்னு ஒரு மனநிலையில இருந்தேன். கமெண்ட்ட பார்த்தோனே, ஓகே இது பொய் அப்டின்ற மாரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். மறுபடியும் மறுநாள் காலைல அத போய் பார்க்குறேன். உண்மைங்க இது. இந்த அந்த படத்துல இருக்குங்க இந்த சீனு அப்டின்னா. ஏய் என்னய்யா என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷிய எந்த பக்கம்லாம் போட்டு அடிப்பீங்க நீங்க? உண்மைன்றீங்க, பொய்யின்றீங்க, வேணான்றீங்க, வேணுன்றீங்க அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஏஐ வந்து எந்த அளவுக்கு ரூயின் பண்ணிடுச்சு அப்டின்னு பாருங்களேன். இப்போ அந்த ட்ரைலர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் விட்டுருக்காங்க. ஜனநாயகனுடைய மூவிலே வந்துட்டு, இது வந்து ட்ரைலர் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எடிட் போல. காலைல உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ! இப்படிதான் வருதோ! இவரு வந்து இங்கருந்து இறங்குறாரோ! இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து மண்டையில தட்டி, "ஏய் இது சும்மா இது எடிட். இத போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்க" அப்டின்னும் பொழுது, ஓகே நான் ஏமாந்துட்டே ஏமாந்துட்டே இருக்கேன் அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ வி கைஸ் ஆர் லைக் ஏஐக்கும் ஒரு உண்மையான சம்பவத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்குலாம் எடிட் பண்ணாதீங்க. கொஞ்சமாச்சு ஏதாவது ஹிண்ட் கிட்டு குடுத்து வைங்க. இது ஏஐங்க இத நம்பாதீங்க அப்டின்ற மாரி குடுத்து வைங்க. சரியா? நான் வந்து எத்தன தடவ ஏமாந்துருக்கேன் பாருங்க. ஸோ, ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, இந்த ஜனநாயகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பப்ளிக்கோட ஒரு சிட்டிசனோட ஒரு லைஃப் எப்படி இருக்கும்? லைக் அந்த மாதிரி பொலிட்டிக்கலா கொண்டு போவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இத தவிர்த்து விஜய் அவர்களுடைய முதல் படம் என்ன அப்படின்னா, நாளைய தீர்ப்பு. இந்த படத்துல வந்துட்டு அவரு அறிமுகமானாரு. ஸோ அந்த மூவில அறிமுகமாகி அதுக்கப்புறம் நெறைய மூவிஸ் பண்ணி இப்போ 2026ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு 25 முடியறதுக்கு. ஸோ 26ல வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்பொழுது, இவ்ளோ ஒரு பெரிய டியூரேஷன, இவ்ளோ ஒரு பெரிய ஃபேன் பேஸ அம்மா, அம்மா, அப்பா இல்ல. ஓகே. அம்மா, அப்பா கிடையாது. பட் சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கைக்குள்ள வச்சிருக்காரு. ஏன்னா, அவர் நடிக்கிற விதமாகட்டும், அவர் பேசுற விதமாகட்டும், ஒரு விஷயத்த வந்து அவர் சமுதாயத்துக்கு கொண்டு வர விஷயமாகட்டும், இதெல்லாமும் வந்துட்டு அவர் பேசுறதுனால தான் யங்ஸ்டர்ஸ வந்து அவரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இன்னும் அந்த இட்லி கதை ஞாபகம் இருக்கு. வந்து கம்யூனிசம்னா என்ன அண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, உங்ககிட்ட 3 இட்லி இருக்கு அப்படின்னா, நீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்க பசி தீர்ந்ததுக்கப்புறம் நீ சாப்பிடுற ஒரு இட்லி வந்துட்டு இன்னொருத்தனுடையது. இந்த டயலாக்லாம் பார்த்தீங்களா? நான் இதே மாரி 10வதுல மெமரி போயம் படிச்சு எழுதியிருந்தா கூட முன்னேறியிருப்பேன் வாழ்க்கையில. என்ன பண்றது? ஓகே ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக நெறைய பேர் வந்துட்டு ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங்லயே சாட்டை வச்சு ஒரு போஸ் குடுத்ததுனால, இதுக்கப்புறம் அவரு என்ன விஷயம் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும், மூவி வந்து என்ன மாரி இருக்கும் அப்படின்றது மக்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங் டாட்டா பாய்.